அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் Redmi Note 10 Pro vs iQOO Z3 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். அதனால் வந்து iQOO Z3 வாங்கலாமா இல்லை Redmi Note 10 Pro வாங்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கன்ஃபியூஷன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ், கேமரா எப்படி இருக்குது, பில் குவாலிட்டி எது நல்லாயிருக்கு, இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, கேம் எப்படி இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கான்னு எல்லா விஷயங்களும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோடைய கடைசியில் நீங்களே டிசைட் பண்ணலாம் iQOO Z3 உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா இல்லைனா Redmi Note 10 Pro. ஸோ வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ Redmi Note 10 Pro vs iQOO Z3ல முதல்ல பேசிக் ஃபீச்சர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துலாம். ஸோ பேசிக் அப்படின்னு சொல்லும்போது Redmi Note 10 Pro உங்களுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே iQOO Z3 வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் தான். எனக்கு 5G வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் Redmi Note 10 Pro வந்து இங்கே 4G ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கணும், 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும் அப்படிங்கும்போது வந்து iQOO Z3 உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 5G அப்படின்னு சொல்லும்போது iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க, N77 அண்ட் N78. ஸோ இப்போ N78 இந்தியாவில் ட்ரையல் வெர்ஷனில் இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 5G கம்பேட்டபிளாக இருக்கும். இந்தியாவில் 5G அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் அதே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தா Redmi Note 10 Pro வந்து உங்களுக்கு 1.6 வாட் பர் கேஜி ஹெட், 0.830 வாட் பர் கேஜி பாடியோட வருது. அதே iQOO Z3 உடைய சார் வேல்யூ 0.94 வாட் பர் கேஜி ஹெட், 0.75 வாட் பர் கேஜி பாடி. ஸோ சார் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது வந்து Redmi Note 10 Proவோட உங்களுக்கு iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் வேல்யூஸோட கொடுத்துருக்காங்க. அதே கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் சிம் கார்டு யூஸ் பண்ணேன். ரெண்டுமே வந்து உங்களுக்கு கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்குது. பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Redmi Note 10 Proவில் வந்து நீங்கள் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும்போது வந்து எதிராளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். அதே வந்து iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எதிராளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபீச்சர் உங்களுக்கு iQOO Z3ல அவைலபிளாக இருக்குது காலிங் பொறுத்த வரைக்கும். அதே சிம் கார்டு ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சிம் அதுக்கப்புறம் நீங்கள் SD கார்டு ஸ்லாட் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே விவோடைய iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் சிம். ஸோ நீங்கள் ஏதர் ஒரு சிம் SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டு சிம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே சிம் கார்டு ஸ்லாட்டோடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Proவோட iQOO Z3ல வந்து ஒரு கேஸ்கெட் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்கிறதுனால வந்து உங்களுக்கு டஸ்ட் அந்த மாதிரி போகாமல் வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்ததாக கம்பேர் பண்ண போகிறது ஸ்டார் ஆஃப் த ஷோ, ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி நம்ம ஹார்ட்வேர் லெவல், சாஃப்ட்வேர் லெவல், ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, கேம் எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது, மல்டி டாஸ்கிங் எது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுதுன்னு எல்லா விஷயங்களும் கம்பேர் பண்ணி பார்த்துலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro உங்களுக்கு Snapdragon 732Gல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 768Gல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi Note 10 Pro 8 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட்டில் இருக்குது. அதே iQOO Z3 7 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட அந்துத்தோ ஸ்கோர்ஸ் நீங்களே பார்க்கலாம். Redmi Note 10 Proடைய ஸ்கோர்ஸ் வந்து 3 lakhs மேலே இருக்குது. அதே iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது, 4 lakhs மேலே. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட். Redmi Note 10 Proவில் வந்து சிப்செட் வந்து உங்களுக்கு 2.3 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்கு. அதே iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்கு. ஸோ கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டராக இங்கே காட்டுது. அதே CPU பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ராட்லிங் டெஸ்ட்டில் நீங்களே பார்க்கலாம் iQOO Z3 வந்து எவ்வளோ தூரம் ஒரு ஸ்டேபிளான சிப்செட்டாக வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஃப்ளக்சுவேஷன் இல்லை. அதே Redmi Note 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ லாங் டைம் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் கேமிங் விளையாடுவேன், 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே கேமிங் விளையாடுவேன் அப்படிங்கும்போது வந்து ஒரு ஸ்டேபிள் சிப்செட்டாக இருக்கும் iQOO Z3 Redmi Note 10 Proவோட அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. அதோட கேமிங்கும் நாங்கள் விளையாடி பார்த்தோம். கால் ஆஃப் டியூட்டி, ஆஸ்பால்ட் எல்லாம் வந்து ½ an hour ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் விளையாடினப்போ வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iQOO Z3ல ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. பெரிய அளவில் லேகே இல்லை. ஹை ஹெண்ட் கேம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிச்சு Redmi Note 10 Pro விட. அதே டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Redmi Note 10 Pro வந்து ½ an hour கேம் பிளேக்கு அப்புறம் வந்து ரொம்பவே அதிகமாக ஹீட் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் வந்து 47 டிகிரி வரைக்கும் இது டச் பண்ணிச்சு. அதே iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கேம் பிளேக்கு அப்புறம் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 டிகிரி வரைக்கும் தான் இது ரெக்கார்ட் பண்ணிச்சு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக
சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு சிப் செட்டுக்கும் பேட்டரி ஒர்க் ஆகும், அதே சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய 5G மோடம்க்கும் பேட்டரி ஒர்க் ஆகும். ரெண்டு இதுக்கு ஒர்க் ஆகும்போது வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து ரொம்பவே ஹீட் ஆகிறது ரொம்பவே காமனான விஷயம். பட் இங்கே வந்து சர்ப்ரைசிங்காக வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்து அது வந்து ரொம்பவே ஹீட் ஆச்சு. அதே iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனாலையோ என்னவோ வந்து ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சுத்தமாக இல்லவே இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே iQOO Z3 தான் கிளியர் வின்னர் ரெட்மி நோட் 10 ப்ரோவோட. அதே ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே UFS 2.2 ஸ்டோரேஜோட வருது, கூடவே LPDDR4X ரேம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இருக்குது. ஸோ நார்மல் டே டு டே யூசேஜ் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதே ஹை ஹெண்ட் கேமிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு iQOO Z3 பெட்டராக இருக்கும். அதே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ உங்களுக்கு MIUI 12 லான்ச் பண்ணியிருந்தாங்க, இப்போ MIUI 12.5 அப்டேட் ஆகிருக்கு. அதே iQOO Z3 உங்களுக்கு ஃபன் டச் OS, விவோடைய ஃபன் டச் OS 11.1 இருக்குது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். அதே ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z3ல வந்து தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெட்மி நோட் 10 ப்ரோவோட. ரெட்மி நோட் 10 ப்ரோலையும் வந்து தேவையில்லாத ஆப்ஸ் இருக்குது, பட் iQOO Z3ல அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. அதே சமயத்தில் iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் வந்து நிறைய பெர்மிஷன் கேட்குறாங்க. அதுவும் அந்த பெர்மிஷன் எல்லாமே வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுப்போம் டேட்டாவை அப்படிங்கிற மாதிரி ட்ராக்கிங் பெர்மிஷன்ஸ் நிறைய கேட்ட மாதிரி இருக்குது ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோவோட. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் அண்ட் ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க, அதே iQOO Z3 வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸோட தான் வருது. அதே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட வருது. அதே iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போவுமே பிளாஸ்டிக் பேக் பேனலை விட கிளாஸ் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்கும். ஸோ அதனால் பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெட்மி நோட் 10 ப்ரோ பெட்டராக இருக்குது. அதே இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ உங்களுக்கு 194 கிராம்ஸ், iQOO Z3 வந்து 189 கிராம். ஸோ ஆப்வியஸாக வந்து கையில் லைட்டாக இருக்க போகிறது iQOO Z3 தான். அதே டிஸ்பிளே கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ 6.67 இன்ச்சஸ் AMOLED பேனலில் கொடுத்துருக்காங்க. அதே iQOO Z3 6.58 இன்ச்சஸ் IPS LCD பேனலில் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸோட வருது. அதே நாச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது, iQOO Z3 வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. ரெண்டுமே HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி HDR கண்டென்ட்ஸும் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் வாட்ச் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் IPS LCD பேனலை விட AMOLED பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அதே சமயத்தில் பிளாக்ஸ் எல்லாம் டீப் பிளாக்ஸாக இருக்கிறதுனால வந்து AMOLED பேனலில் டிஸ்பிளே வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் IPS LCD பேனல். ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்பிளேல பயங்கர லீடில் இருக்குன்னு சொல்லலாம். அதோட இன்டோர் அவுட்டோர் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து உங்களுக்கு 1200 நிட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து பிரைட்னஸ் ரொம்பவே நல்லா இருக்குது iQOO Z3 கம்பேர் பண்ணும்போது. அதே சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ AMOLED பேனலாக இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. iQOO Z3யும் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. ரெண்டுமே வந்து அந்தந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ குவாட் கேமராவில் கொடுத்துருக்காங்க, iQOO Z3 ட்ரிபிள் கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல், அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் கொடுத்துருக்காங்க. அதே iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பிரைமரி சென்சார் வந்து 64 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அல்ட்ரா வைடில் இருக்கட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டே லைட்டில் டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் டெப்த்தாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு, கிளாரிட்டியும் நல்லாயிருக்கு. பட் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது iQOO Z3 விட. iQOO Z3 நேரில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கேப்சர் பண்ணுது பிக்சர்ஸ் எல்லாம். அதே உங்களுக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி காட்டின மாதிரி இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சலில் இருக்குது. இதில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு செல்ஃபி கேமராலையும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது.
அதே போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z3 கொஞ்சம் பெட்டராக பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சைட் பை சைடு வச்சு நீங்களே ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டேபிளாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு OIS ஸ்டெபிலைசேஷன் எதுவுமே இல்லை. பட் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோடைய வீடியோஸ் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது iQOO Z3 விட. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ டுவல் ஸ்பீக்கர்ஸோட வருது. iQOO Z3 உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர்ஸோட இருக்கிறதுனால வந்து ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே லவுடாக தான் இருக்குது. அதே பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ 5020 mAh கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது. அதே iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4400 mAh 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அபவ் ஆவரேஜ் தான் சொல்லலாம். ஏன்னா ஹாஃப் அன் ஹவர் கேம் பிளேக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 10 to 12% ட்ரெயின் ஆகும். அதே iQOO Z3 உங்களுக்கு 10 to 12% ட்ரெயின் ஆகும். பட் இங்கே கெப்பாசிட்டி வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோவில் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்க்ரீன் ஆன் டைம் உங்களுக்கு iQOO Z3 விட ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பெட்டராக இருக்கும். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 3.5mm ஆடியோ ஜாக் டைப் சி போர்ட்டோட தான் வந்து. ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. அது iQOO Z3ல அது கிடையாது. அதோட இங்கே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஏன்னா AMOLED பேனல், அதனால் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதுவும் iQOO Z3ல உங்களுக்கு மிஸ்ஸிங். iQOO Z3ல வந்து உங்களுக்கு 4D வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு அந்த ஃபீச்சர் வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோவில் இல்லை. அதே iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபீச்சர் ரெட்மி நோட் 10 ப்ரோவில். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோவில் இருக்குது, சிலது iQOO Z3. கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் தான். ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ வர்சஸ் iQOO Z3 அப்படின்னு பார்க்கும்போது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே iQOO Z3 கிளியர் வின்னர். உங்களுக்கு நார்மல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், கேமுக்காக தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற 3 மணி நேரம் 4 மணி நேரம் விளையாடணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. அதே டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து AMOLED பேனலில் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே செக்மெண்ட் அட்டகாசமாக இருக்கும். அதோட வந்து கிளாஸ் பேக் பேனலோட உங்களுக்கு அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பெஸ்ட்டாக இருக்குது. அதே எனக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படிங்கும்போது அகைன் iQOO Z3 தான் இங்கே 5G ஸ்மார்ட் ஃபோன். ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து உங்களுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஓவராலாக யாருக்கெல்லாம் வந்து iQOO Z3 பெட்டராக இருக்கும் அப்படின்னா வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் கிங்காக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஃபியூச்சர் ப்ரூஃபாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அஃபோர்டபுளாக வேணும் அப்படிங்கிறவங்க iQOO Z3 ஆஃப் பண்ணலாம். அதே வந்து நான் நிறைய மூவிஸ் பார்ப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன், HD கண்டென்ட்ஸ் தான் வேணும், ஒரு ஸ்லீக்காக ஒரு ப்ரீமியம் அவுட்லுக் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ ஆஃப் பண்ணலாம். ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ வர்சஸ் iQOO Z3 உங்கள் சாய்ஸ் என்ன, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.